ஐஸில் எல்லாமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நோஸில் எல்லாமே நான் ஒன் சைடு மட்டும் போட்டு காமிக்கிறேன். லுக் இருக்கும், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இது வந்து குழந்தைங்கள்லேருந்து நம்ம எல்லாருக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வின்டரில் நம்மளுக்கு நடக்கக்கூடிய பெரிய இஷ்யூ என்ன அப்படின்னா, நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஸ்கின் வந்து ரொம்பவுமே வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ட்ரை ஆகிறதுனால வந்து நம்ம கம்பல்சரி வந்துட்டு ஏதாவது ஒரு வகையான மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து நம்ம தேடுதலையே இருக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ மாய்ஸ்சரைசிங் லோஷன் எடுத்துக்கும் போது வந்துட்டு உங்களுக்கு நல்லா வந்துட்டு ஒரு ஸ்டே ஆகணும், ஒரு 7-8 மணி நேரமாவது ஸ்டே ஆகணும் அப்படின்னா நல்ல ஒரு பிராண்டடான ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன் அப்ளை பண்ணால் மட்டும்தான் வந்து ஸ்டே ஆகும். ஸோ அந்த மாதிரியான பிராண்டடாக நம்ம எடுக்கும்போது வந்து அதோட ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். எவ்வளோ இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கட்டாயம் வந்து ஒரு 1200 ரூபாய், 1500 ரூபாய், 2000 இந்த மாதிரி வந்து படிப்படியாக வந்து பிராண்டடுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்துட்டு அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்துட்டு அஃபோர்டபுள் ப்ரைஸாகவும் இருக்கணும், நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. வின்டர்லேயும் நம்மளுக்கு வந்துட்டு லோஷன் அப்படிங்கிறது தேவைப்படும், சம்மர்லேயும் வந்து நம்மளுக்கு லோஷன் அப்படிங்கிறது தேவைப்படும். காமனாகவும் நம்மளுக்கு ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன் அப்படிங்கிறது கட்டாயம் வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து வெயிலையும் வந்து நம்மளுக்கு ஸ்கின் டேன் ஆகும். வின்டரில் என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கின் வந்து ட்ரை ஆகும், ரொம்ப வந்து கொடாக விழ ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா காலில் தோல் எல்லாமே வந்து அதிகமான வெடிப்புகளே விழ ஆரம்பிக்கும். அவங்களால வந்து அந்த எரிச்சலே வந்து தாங்க முடியாது. காலில் இருக்கக்கூடிய அந்த பாதங்களில் இருக்கக்கூடிய வெடிப்புகளும் வந்து காயங்களே வந்து ஆகிடும். ஸோ அதான் அது அவங்களுக்கு ரொம்பவுமே இரிட்டேட்டிங் ஆகும், ரொம்பவும் வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து நம்ம ஒரு ரொம்ப பைசா கம்மியாக ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம எந்த மாதிரி வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட்டை வச்சு வந்துட்டு நம்ம வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவை பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் வந்து நீங்கள் ஆன்லைனில் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறது. இப்போ இதை செய்கிறதுக்கு நம்மளுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஒன் வந்து வெண்ணெய் எடுத்துக்கிறீங்க. செகண்ட் ஒன் வந்து ஸ்மெல்லுக்காக லேவண்டர் ஆயில், ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் எடுத்துக்கிறோம். தேர்டு ஒன் வந்து சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறோம். ஃபோர்த்து ஒன் வந்து நெய் வந்து எடுத்துக்கிறோம். ஃபிஃப்த்து ஒன் வந்து பாதாம் ஆயில் எடுத்துக்கிறோம். சிக்ஸ்த்து ஒன் வந்துட்டு பீஸ் வேக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இதுதான் வந்து நம்ம தயாரிக்கக்கூடிய மாய்ஸ்சரைசிங் லோஷனுக்கு தேவையான ஒரு பொருள். இப்போ ஃபஸ்ட்டு ஒன் வந்து பீஸ் வேக்ஸ் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிறோம். நான் இதில் வந்து வெயிட்லாம் வைக்கல, அப்ராக்சிமேட்டாக தான் நான் எடுத்திருக்கேன். செகண்ட் ஒன் வந்துட்டு பாதாம் ஆயில் எடுத்துக்கிறோம். தேர்டு ஒன் வந்து சுத்தமான செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறோம். இதுக்கு அடுத்தது நெய் எடுத்துக்கிறோம். இது வந்து நான் ஒரு 30 மில்லி அளவுக்கு தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். இதுக்கு அடுத்தது பட்டர் எடுத்துக்கிறோம். இதை எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட்டு பண்ண போகிறோம். மெல்ட்டு பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து க்ரீம் கண்டென்ட்டாக வந்து மாற்ற போகிறோம். ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். இதில் வந்து நம்ம ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் மட்டும் எடுக்கல, அது நம்ம க்ரீமியாக மாற்றினதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம ப்ராடக்டை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை கைவிடாமல் வந்து ஒரு 2 செகண்ட் வந்து சூடாக இருக்கும்போதே வந்து நல்லா வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். சூடாக ஆடுறதுக்கு முன்னாடியே நம்ம பிளெண்டர் மெஷின் இருந்ததுன்னா பிளெண்டர் மெஷின் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், பட் வந்து சீக்கிரம் வந்து க்ரீமியாக மாறிடும். நம்ம வந்து கொஞ்சம் நேரம் வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் கலக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 செகண்ட் வந்துட்டு கையில், ஒரு 2 செகண்ட் வந்து மெஷினில் போட்டோம்னா சீக்கிரம் வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். நல்லா வந்து நம்மளுக்கு க்ரீம் கண்டென்ட்டுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும்.
மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். இது நல்லா க்ரீமாக மாறுற வரையுமே நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், லிக்விடாக இருந்தது, இப்போ நல்லா வந்து க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிட்டு பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும். இப்போ க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம ஸ்மெல்லுக்காக வந்து கொஞ்சமாக வந்து லாவெண்டர் ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். சும்மா மைல்டாக நம்ம வந்து மணமாக இருக்கிறதுக்காக. இது வந்து ஆப்ஷனல் தான், இது கட்டாயம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை. சும்மா கொஞ்சமாக வந்து நம்ம ஊற்றுறோம். நான் வந்து எனக்கு ஸ்மெல் அதிகம் வேணாம், அதனால் ஜஸ்ட்டு ஒரு 2 ட்ராப் மட்டும் ஊற்றிக்கிட்டேன். 2 to 3 ட்ராப்பில் விழுந்துருச்சு, போதும். திரும்ப நல்லா வந்து பிளெண்ட் பண்ணுறோம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ ஒரு க்ரீம் கண்டென்ட் வந்துருச்சுன்னு தெரியும். இப்போ நல்லாவே பாருங்கள் க்ரீமாக மாறிடுச்சு. இதை ஒரு பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி ரெகுலராகவே யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு தேவையான ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷன் க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு நம்மளுக்கு வந்துருச்சு. நம்மளுக்கு க்ரீமாக வந்து கிடச்சிருச்சு. இதோ பார்த்திங்கனாவே தெரியும் எந்தளவு நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி நம்ம ஒரு எம்டி கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, நம்ம வந்து ஒரு க்ரீம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். அதுவும் வந்து ரொம்பவுமே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு க்ரீம் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து இது நம்மளுக்கு வின்டர், சம்மர் எல்லா சீசன்லேயுமே வந்து கட்டாயம் வந்து தேவைப்படக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டு. நீங்கள் இதை மைல்டாக எடுத்திங்கனாவே போதும். மைல்டாக எடுத்து நம்மளோட ஹேண்டு ஃபேஸ் எல்லாமே வந்து எவ்வளோ ட்ரையாக இருந்ததுனாலும் போடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். நல்ல ஸ்டே ஆகும். ஒரு 5 to 6 hours வந்துட்டு நல்லாவே ஸ்டே ஆகும். உங்களுக்கு லிப்பெல்லாம் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, உதடெல்லாம் ரொம்ப வெடிச்சிருச்சு அப்படின்னாலும் நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும். ரொம்பவுமே நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட் இருக்கும் நம்மளுக்கு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ரொம்பவுமே வந்து நல்லாயிருக்கும். ரொம்பவுமே நல்லது, ரொம்பவுமே ஆரோக்கியமான ஒன்று. ஸோ இந்த நைட் க்ரீம் என்னோட ஃபேஸ்க்கு லைட்டாக நான் ஆல்மோஸ்ட் வந்து நான் லோஷன் போட்டிருக்கேன். பட் இருந்தாலும் வந்து உங்களுக்காக வந்து இந்த ஃபேஸ் க்ரீம் வந்து எந்தளவு நல்லாயிருக்கு அப்படின்ட்டு ஒன் சைட் வந்து நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ஸோ மைல்டாக தான் எடுத்திருக்கேன், அதிகமாகலாம் எடுக்கல. ஜஸ்ட் வந்து என்னோடய ஃபேஸில் எல்லாமே வந்துட்டு ஐஸில் எல்லாமே நான் அப்ளை பண்ணிக்கிறேன். நோஸில் எல்லாமே நான் ஒன் சைடு மட்டும் போட்டு காமிக்கிறேன். இது ஜஸ்ட் வந்துட்டு லைட்டாக வந்து ஒரு ரொட்டேஷன் மூமெண்ட்டில் ஒரு மசாஜ் பண்ணுங்க. உங்களோட லிப்புக்குமே நீங்கள் தாராளமாக போடலாம். ஏன்னா வந்து இந்த வின்டரில் வந்து நம்மளோட லிப் வந்துட்டு கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் லிப்புக்குமே வந்து போடலாம். நெக் பட்டன் எல்லாமே போடணும். நம்மளோட நெக்குக்கு போட்டாலுமே ரொம்பவுமே நல்லாயிருக்கும். போட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய டே க்ரீம் வந்து இதோட ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், என்னோட ஃபேஸில் வந்துட்டு ஒன் சைடு மட்டும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். என்னோட நெக்குக்குமே போட்டிருக்கேன். ரொம்பவுமே நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் கண்டென்ட்டாக இருக்கும். இது வந்துட்டு நம்ம ஒரு 15 minutes வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய டே க்ரீம் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். டே க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போலவே வந்து நீங்கள் ஃபேஸ்க்கு வந்துட்டு பவுடர் வந்து அடிச்சுக்கலாம். ஸோ இப்போ என்னோட டே க்ரீம் எடுத்துக்கிட்டேன். இதுவும் வந்து நான் ஒன் சைட் மட்டும் போடுறேன். பாருங்கள், நல்ல கிளாஸி லுக் இருக்கும், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒரு ஆயில் மேக்கப்லாம் வந்துட்டு நீங்கள் மாய்ஸ்சரைசிங் லோஷன் விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு என்னோட சீன் பாருங்கள், இந்த பக்கம் நல்லா மின்னும், இந்த பக்கம் வந்து தெரியாது, இந்த சைடு வந்து நல்லா மின்னும். ஏன்னா வந்து நம்ம இப்போ தான் மாய்ஸ்சரைசிங் போட்டிருக்கோம். அடுத்து வந்து நான் வந்து டே க்ரீம் வந்து அப்ளை பண்ணுறேன். டே க்ரீமும் ஒன் சைடு மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன்.
டே க்ரீம் வந்து நீங்கள் லிப்புக்கு போட வேண்டியதில்லை, மாய்ஸ்சரைசிங் லோஷன் மட்டும் நீங்கள் லிப்புக்கு போடணும். பாருங்க, இந்த இடம் எல்லாமே வந்து நல்ல ஷைனிங்காக க்ளோயிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு பார்க்கும்போது தெரியும், எனக்கு ரொம்பவுமே வந்து அந்த ஃபீலிங் வந்து நல்ல ஒரு அந்த மாய்ஸ்சரைசிங் வந்துட்டு நல்லா வந்து என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ரொம்ப ஸ்மெல் நல்லா இருக்குது, ரொம்ப ஆரோக்கியமானது. ஏன்னா நம்ம பட்டர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம், ரொம்பவுமே ஆரோக்கியமானது. நம்மளோட ஃபுல் பாடிக்குமே வந்து நம்ம போட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்துட்டு அந்த வெயில்னால படக்கூடிய அன்ஈவன் டோன் வந்து ஈவன் டோன் வந்து நம்மளுக்கு பண்ணி கொடுக்கும். இப்போ டே க்ரீம் போட்டு நம்ம உடனே வந்து டக்குன்னு அடுத்து வந்து பவுடருக்கு போகக்கூடாது. ஸோ வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸாக வெயிட் பண்ணுறோம். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு பவுடர் வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ வந்து நல்லா வந்து ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி வந்துட்டு உடனே நீங்கள் போட்டிங்க அப்படின்னா திட்டாக தெரியும், நல்லாயிருக்கு. அதுக்காக இப்போ வந்து பவுடர் இப்போ நான் அப்ளை பண்ணியிருக்கேன். பவுடர் எப்படி இருக்குது பாருங்கள், பார்த்துட்டு நீங்களே ரிசல்ட் சொல்லுங்கள். இது வந்து நல்லாவே உங்களுக்கு ஸ்டே ஆகும், ரொம்பவுமே ஸ்டே ஆகும். கெமிக்கல்ஸ் விஷயமே வந்து நம்ம பண்ண முடியும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம ஹெர்பலில் வந்து பண்ணியிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ வந்து எந்தளவு நல்லா இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து அப்ளை பண்ணிட்டோம். ஓகே, இப்போ வந்து நான் பவுடரும் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் என்னோட ஃபேஸ் வந்துட்டு இந்த ஃபுல் இதுவும் வந்துட்டு எந்தளவு வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு. ரொம்பவுமே ஷைனிங்காக இருக்கும், ஸ்வெட் ஆகாது, ரொம்ப ட்ரை ஆகாது. உங்களோட ஃபேஸை வந்து ஆர்டிஃபிஷியலாக காமிக்காது, நேச்சுரல் லுக்காக காமிக்கும். குழந்தைங்களுக்குலாம் அந்த காலத்தில் வந்துட்டு குழந்தைங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து விளக்கெண்ணெய் அப்ளை பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா ஸ்டே அப்படி ஆகட்டும் விட்டுட்டு அதுக்கப்புறமா குளிச்சு விடுவாங்க. அந்த குழந்தைங்களோட தோலில் வந்து வறட்சி அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுங்கிறது. அதே மாதிரி தான் நம்மளுடைய உடலில் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய தோல் பகுதி. இது எதுவுமே வந்து ரொம்பவுமே ட்ரை ஆகாமல் நம்ம பாதுகாத்துக்கணும். ஸோ வந்து இயற்கையான முறையில் நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு வந்துட்டு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு. இயற்கையான முறையில் நிறைய நம்மளுக்கு பொருள்கள் இருக்குது. அதை வச்சு நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா போதும். நீங்கள் பார்லர் பக்கமே போக தேவையில்லை, நம்ம அழகாக வந்து நம்ம வீட்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறது நீங்கள் வந்து சொல்லுங்கள். தேங்க்யூ.